2023 ஒருநாள் போட்டி உலகக் கோப்பைத் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய அணி ஆஸ்திரேலிய அணியிடம் தோல்வியடைந்திருந்தது. அந்த போட்டியில் இந்திய அணியின் தோல்விக்கு காரணம் பிச்சை இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் தங்கள் இஷ்டத்துக்கு மாற்றியதுதான் என்ற விமர்சனம் உள்ளது. ஆனால் அந்த போட்டியில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய அணியின் முக்கிய வீரரான டேவிட் வார்னர் தங்கள் அணி இறுதிப் போட்டியில் எப்படி வெற்றி பெற்றது என்பது குறித்து வெளிப்படையாக பேசியிருக்கிறார். அதன்படி பார்க்கும்போது உலகின் மிகப்பெரிய மைதானமாக நரேந்திர மோடி கிரிக்கெட் மைதானத்தில் இறுதிப் போட்டி நடத்தியதுதான் இந்திய அணி தோல்விக்கு காரணம் என தெரிய வந்துள்ளது. அந்த முடிவை எடுத்தது பிசிசிஐ தான் என்பதால் இந்திய அணியின் தோல்விக்கு பிசிசிஐ தான் காரணம். அந்த இறுதிப் போட்டியில் இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்து 240 ரன்கள் மட்டுமே எடுத்தது. அடுத்து சேசிங் செய்த ஆஸ்திரேலியா மிக எளிதாக இலக்கை எட்டி வெற்றி பெற்று உலகக் கோப்பையை கைப்பற்றியது. ஆஸ்திரேலிய அணி மிக எளிதான ஒரு திட்டத்தை முன்வைத்து வெற்றி பெற்றதாக தற்போது டேவிட் வார்னர் கூறியிருக்கிறார். அதாவது ஐபிஎல் போட்டிகளில் ஆடியதால் ஆஸ்திரேலிய வீரர்களுக்கு இந்திய அணியில் உள்ள பிட்சுகளை மிக எளிதாக புரிந்து கொள்ள முடிந்தது என அவர் கூறினார். அதனால் பிட்ச் எவ்வாறாக இருந்தாலும் அதை சமாளித்து ஆடும் திறன் ஆஸ்திரேலிய அணிக்கு இருப்பதாக அவர் கூறினார். இறுதிப் போட்டி நடந்த அகமதாபாத் மைதானத்தின் பவுண்டரி எல்லை ஆஸ்திரேலியாவில் உள்ள மெர்லான் மைதானத்தின் பவுண்டரி எல்லைகளை போன்றதே அதே அளவுக்கு இருந்ததாக அவர் குறிப்பிட்டார். அதன் காரணமாக ஆஸ்திரேலியாவில் உள்ள மெல்போர்ன் கிரிக்கெட் மைதானத்தில் எப்படி ஆடுவோமோ அதேபோல் இங்கேயும் ஆட தங்கள் திட்டமிட்டதாக குறிப்பிட்டார். அந்த திட்டத்தின்படி பந்து வீசும்போது ஷார்ட் லென்த் பந்துகளை அதிகம் வீச வேண்டும். பேட்டிங் செய்யும் போது அதிக தூரம் கொண்ட பவுண்டரி எல்லைகளை நோக்கி பந்தை அடித்து விட்டு 2 ரன்களை ஓட வேண்டும். இவ்வாறு தாங்கள் திட்டமிட்டு அதை போட்டியில் செயல்படுத்தி வெற்றி பெற்றதாக டேவிட் வார்னர் குறிப்பிட்டிருக்கிறார். இதேபோன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.